பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் சான். மெகா சர்ச்சின் மாயை உலகமெங்கிலும் நம்மை கவர்ந்த இந்த மெகா சர்ச் என்ற இந்த கான்செப்ட் இந்தியாவிலும் துவங்கிருச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி காத்துட்டு இருக்கு. இந்த உலகத்துல துவங்கப்பட்ட பல ஆயிரம் மெகா சர்ச்கள் மூடப்பட்டு விட்டது. இன்று இந்தியாவில அனைவரின் கனவாக, அனைத்து போதகர்களின் கனவாக இருப்பது மெகா சர்ச். இதை குறித்து தான் இந்த காணொலியில பேசவிருக்கிறேன். ஒரு மெகா சர்ச் ஒரு மாநிலத்தில் உருவானா அந்த மாநிலத்திலோ அந்த மாவட்டத்திலோ பல ஆயிரம் சிறிய சபைகள் அழிந்து போகும் என்ற இந்த எச்சரிக்கையோடு, இந்த எச்சரிப்போடு, இந்த ஜாக்கிரதை உணர்வோடு இந்த காணொலிக்குள்ள உங்களை கூட்டி செல்ல விரும்புகிறேன். இந்த காணொலி 2 பாகமாக உங்களுக்கு பதிவிடப்படும். இந்த காணொலி பார்க்க விரும்புகிறவர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஆயிரத்தி 861 சார்லஸ் ஸ்பர்ஜனால் மெட்ரோபாலிட்டன் டெபர்னக்கிள் இன் லண்டன்ல உருவாக்கப்பட்டுச்சு. இதுதான் இந்த உலகத்தின் முதல் மெகா சர்ச். இந்த மெகா சர்ச்சை முதல் உருவாக்கி அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிரபலத்தையும் ஆச்சரியத்தையும் இந்த சர்ச் உருவாக்கினது. ரொம்ப பெருமைப்பட்டார் சார்லஸ் ஸ்பர்ஜன். அந்த முதல் மெகா சர்ச்சின் அந்த கான்செப்ட் அந்த சபையில கிட்டத்தட்ட 6000 இருக்கைகளை கொண்ட ஒரு பெரிய ஆடிட்டோரியமாய் காணப்பட்டது. அதன் பிறகு 1923ஆம் ஆண்டு ஏஞ்சலஸ் டெம்பிள், அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் யுஎஸ்ஏல துவங்கப்பட்டது. இந்த ஆலயம் அமெரிக்காவில் துவங்கப்பட்ட முதல் மெகா சர்ச். இந்த மெகா சர்ச் தான் இந்த உலகத்தில் இருக்கிற பல போதகர்களை கவர்ந்த, அதாவது இது ஒரு சக்சஸ்ஃபுல் கான்செப்டா, இது ஒரு சக்சஸ்ஃபுல் மெத்தடா மாறும் என்று ஒரு நம்பிக்கையை கொடுத்த காலகட்டம். இந்த மெகா சர்ச் என்னும் இந்த கவர்ச்சியில 1980கள் கோல்டன் ஏராவா கருதப்படுது. இந்த கவர்ச்சியில அந்த சர்ச்சுக்கு போக விரும்பினவர்கள் அந்த சர்ச்சில் பார்த்த காரியம் என்னன்னா, பெரிய சர்ச், ஒரு புதிய அனுபவம் கிடைக்குது. அந்த சர்ச்சுக்கு போவது மிகப்பெரிய கௌரவமா பலர் கருதுனாங்க. அந்த சர்ச்சில் ஒரு அங்கத்தினரா இருப்பதே பெரிய பெருமையா நினைச்சாங்க. திரளான ஜனங்களை ஒரே இடத்தில் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு அனுபவமா, ஆச்சரியமா இருந்தது. மிக திரளான கூட்டம், மிகப்பெரிய பார்க்கிங் ஏரியா, அங்க இருக்கிற காஃபிட்டேரியா மிகப்பெரிய ஒரு பலனை அடைஞ்சிச்சு. பெரிய திரைகள், அந்த திரையிலிருந்து வெளிப்பட்ட காட்சிகள் என்று சொல்லி ஒரு விசுவாசியினுடைய கண்களை கவரக்கூடிய அனைத்து அம்சங்களும் பிரம்மாண்டமும் அந்த மெகா சர்ச்சில் காணப்பட்டது. இது ஒவ்வொரு மனுஷனையும் வஞ்சித்தது. இன்று உலகத்தில் காணப்படும் பல மெகா சர்ச்சின் நிலையை நாம் இந்த காணொலியில இதோ இந்த காட்சிகள் வாயிலாக உங்களுக்கு காட்டவிருக்கிறேன். முதல் மெகா சர்ச் யுஎஸ்ஏ லேக்வுட் சர்ச். 52,000 இருக்கைகளை கொண்ட ஒரு பெரிய சர்ச். 2019க்கு பிறகு அந்த சபை திறக்கும் பொழுது அந்த சபையின் போதகருக்கு பெரிய பேரதிர்ச்சி காத்திருந்தது. அவர் அறியாமல் இருந்தார். அந்த சபையின் போதகர் பெயர் ஜோயல் ஓஸ்டன், லேக்வுட் சர்ச்சின் ஃபவுண்டர். இது டெக்சஸ் மாகாணத்துல யுஎஸ்ஏல இருக்கு. மார்ச் 17, 2019 அதனுடைய இன்னொரு பகுதியான 1600 இருக்கைகளை கொண்ட ஒரு சபையை அவர் நிறுவி அந்த சபையை அவர் ஒரு புதிய தோற்றத்தை உருவாக்கினார். அந்த சபையை சுற்றி, இப்படிப்பட்ட மெகா சர்ச்சஸை சுற்றி மிகப்பெரிய புக் ஸ்டோர்ஸ், பெரிய விற்பனைகளை கண்டது. சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்ல பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து பங்கு பெற்றாங்க. அங்க பெரிய பெரிய கார்டன்கள், பெரிய ஹோட்டல்கள், மிகப்பெரிய கேளிக்கை பூங்காக்கள் என்று சொல்லி ஒரு சிறிய நகரத்தின் ஒரு ரெவென்யூவை ஒரு மெகா சர்ச் உருவாக்கி கொண்டிருந்தது. ஒரு சின்ன நகரத்திலிருந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை
யுஎஸ்ஏல இருக்கிற ஒரே ஒரு மெகா சர்ச் மூலமாக பெற்றுக்கொண்டிருந்தது. நீங்க நம்ப மாட்டீங்க, இதை பார்த்து அமெரிக்கா முழுவதிலும் கிட்டத்தட்ட 1600 மெகா சர்ச்சுகள் அந்தந்த காலகட்டத்தில் மிக வேகமாக உருவாக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு ஊழியனுடைய கனவாக இந்த மெகா சர்ச் என்பது மாறினது. இந்த மெகா சர்ச் மூலமாக மிகப்பெரிய எழுப்புதல் ஏற்படுது என்று நினைத்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது. அதுல சில சபைகள் அதனுடைய முக்கியமான அங்கமாக இந்த கேளிக்கை பூங்காக்கள், கேளிக்கை விடுதிகள் என்று வரக்கூடிய இந்த விசுவாசிகளை, வரக்கூடிய ஜனங்களை அந்த இடத்துல மகிழ்விக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் செய்து வைத்திருந்தாங்க. ஒரு மெகா சர்ச் என்பது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஒரு மெகா சர்ச், ரெஸ்டாரண்ட், கேளிக்கை பூங்காக்கள், பார்க்கிங் ஏரியா, கேஃபிடேரியா, புக் ஷாப் என்று சொல்லி இது அனைத்தும் ஒரே ஒரு கட்டிடத்தின் கீழே அமைந்திருக்கிறது. இந்த கட்டிடத்தை கட்டுவது என்பது பல மில்லியன் டாலர்கள் செலவழித்து கட்டப்பட்ட கட்டிடங்களா இருக்கு. அதற்குள்ள போடப்பட்டு இருக்கிற இன்டீரியர்ஸ், சேர்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இப்படி லைட்டிங்ஸ், திரைகள் என்று சொல்லி இது எல்லாவற்றிற்கும் செலவழித்தது பல மில்லியன் டாலர்களாய் இருக்கு. அப்படிப்பட்ட மெகா சர்ச் அந்த ஊழியர்கள் இந்த மிகப்பெரிய கட்டிடங்கள் கட்டிதனால அவர்கள் மிக பிரபலமானவர்களாய் இருப்பதனாலையும் அவர்கள் வாழும் இடங்களும் ஒரு தனி மிகப்பெரிய பங்களாக்களா இருந்துச்சு. அது ஒரு கோட்ரஸ், மிகப்பெரிய கோட்ரஸா இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, அவர்கள் எழுதின புத்தகங்கள் பல ஆயிரங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுச்சு. அதன் மூலமாக பல லட்சம் டாலர்கள் லாபமாக அவர்களுக்கு கிடைத்து வந்தது. இந்த மெகா சர்ச் போதகர்கள் அமெரிக்காவில் அதிபருக்கே ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு அதிகாரம் உடையவர்களாய் மாறினார்கள் என்பதுதான் இதோ நீங்கள் இந்த காணொளிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்காவிலிருந்து சொல்லப்படுகிற செய்தியா இருக்கு. நாம ஏன் இந்த அமெரிக்காவை சுட்டிக்காட்டி இந்த மெகா சர்ச்சை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு ஒரு புரிதலுக்குள்ள நான் இந்த காணொளி வாயிலாக கொண்டு வர விரும்புகிறேன். என்ன காரணம், எதனால என்றால், இதோ இன்றைக்கு இந்தியாவில நடத்தப்படுகிற எல்லா மாடல் சர்ச்சஸும் அதனுடைய மாடலை எங்கிருந்து எடுத்தார்கள் என்றால் வெளிநாடுகளில் இருந்து உருவாக்கப்பட்டதுதான். வெளிநாடுகளினுடைய மெத்தடை தான் உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கு இந்தியாவிலும் இந்த மெகா சர்ச் என்ற கான்செப்ட் வந்து விட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டிலும் வந்திருப்பதை உங்களால பார்க்க முடிகிறது. இந்த மெகா சர்ச் கான்செப்ட் சக்சஸா ஃபெயிலியரா என்று பேசுவதற்கு முன்பதாக இந்த மெகா சர்ச் போதகர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்திருந்தாங்க. அமெரிக்காவில லண்டன்ல துவங்கின இந்த கான்செப்ட் அமெரிக்காவுக்கு வந்தது. அங்க 1600 மெகா சர்ச்சுகளை நிறுவின பிறகு அங்கிருந்த போதகர்களுக்கு பெரிய சந்தோஷம். எழுப்புதலின் மிகப்பெரிய அக்கனி நம்முடைய தேசத்துல உருவாயிருக்கு என்று சொல்லி இந்த உலகத்திற்கே அவர்கள் முன்மாதிரி என்று தங்களை நினைத்தாங்க. அப்படி நினைத்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரு மெகா சர்ச்சை சார்ந்த ஒரு போதகர் ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அது என்ன ஆய்வு என்றால், அந்த மெகா சர்ச்சுக்கு வருகிற அந்த விசுவாசிகளை குழுக்களாக பிரித்துவிட்டு அந்த குழுக்களிடமிருந்து சில கருத்துக்களை கேட்க ஆரம்பித்து அவர்களுடைய கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்ததுல அமெரிக்கா தான் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி என்று இந்த அமெரிக்கர்கள் நினைத்து இருந்த அந்த காலகட்டத்துல இந்த கருத்து கணிப்பு அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல உலகம் எங்கிலும் இருக்கிறவர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. என்ன அந்த கருத்து கணிப்பு என்று இதோ நான் தொடர்ந்து உங்களோட பேசவிருக்கிறேன். இந்த காட்சிகளை நீங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கேள்விகளை உங்களுடைய இருதயங்களிலே நான் விதைத்து கொண்டிருக்கிற அதே காலகட்டத்தில், அதே சூழ்நிலையில உங்களிடத்துல ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். அதற்கு கமெண்ட் வாயிலாக எங்களுக்கு பதில் அனுப்ப மறக்காதீங்க. என்னவென்றால், எத்தனை பேருக்கு மெகா சர்ச்சில் போய் ஆராதிக்க பிடிக்கும்? எத்தனை பேருக்கு மெகா சர்ச் என்பது காலத்தின் கட்டாயம் என்று சொல்றீங்க? உங்கள எத்தனை பேர் மெகா சர்ச் கான்செப்டை நீங்கள் ஒத்துக்கொள்றீங்க? இந்த கேள்விகளுக்கான பதில எங்களுக்கு கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க மறக்காதீங்க. சரி, 1980கள் மெகா சர்ச் என்ற கான்செப்டின் கோல்டன் ஏரா என்று அழைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதற்கு பிறகு அந்த மெகா சர்ச்சின் அந்த அடித்தளமே அசைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. என்ன அந்த சூழ்நிலை? அந்த மெகா சர்ச் என்ற கான்செப்டுக்குள்ள அமைந்திருக்கிற அந்த காரியங்களும் வந்த விசுவாசிகளும் அந்த விசுவாசிகள் பெற்ற பலனையும் ஆராய்ந்து பார்த்ததுல அந்த போதகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகள் ஏற்பட்டுச்சு. கடைசியா உங்களுக்கு ஒரு டேட்டாவை நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன். அமெரிக்காவில இந்த நொடி முழுதும், இந்த நொடி மட்டும் 1600 மெகா சர்ச்சுகள் உள்ளது. அதுல இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அமெரிக்காவில் இருந்த 1600 மெகா சர்ச்சில் 1200 மெகா சர்ச்சஸ் மூடப்பட்டு விட்டது, காலியா இருக்கிறது.
என்ன காரணம்? இந்த மிகப்பெரிய ஒரு அழிவு, இந்த மிகப்பெரிய இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது முதல் காரியத்தை உங்களிடத்துல சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னு ஆராயும் பொழுது அவர்கள் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? When this model failed to meet people's needs for genuine connection, they leave. அது சொல்லுது, இந்த மாடல், மெகா சர்ச் என்ற இந்த மாடல் ஒவ்வொரு விசுவாசியினுடைய தேவைகளை சந்திக்கவில்லை. தேவைகளை மாத்திரமல்ல, அந்த மெகா சர்ச் என்ற கான்செப்ட், அந்த ஊழியன், அந்த போதகன் அங்க வந்த மனிதர்களோடு கனெக்ட் ஆகவில்லை என்று சொல்லப்படுது. நான் உங்களிடத்துல சொன்னது போல இது 2 பாகமான காணொளி. இந்த முதல் பாகத்துல நீங்கள் பார்த்த இந்த ஒவ்வொரு காட்சியையும் உங்களுடைய கண் திரைக்கு நேராக நான் மறுபடியுமாய் பதிவிடுறேன். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், நீங்க ஒரு சுவிசேஷகர், கிறிஸ்தவத்திற்கு எதிராக இந்த காணொளி இருப்பது போல இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, உங்களுக்கு பொறாமை, உங்களுக்கு ஒரு பெரிய சபை இல்ல, உங்ககிட்ட கட்டடம் இல்ல, அதனால இப்படி பேசுறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்ல, இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்காம யாரோ தூண்டி விட்டு பேசுறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். அல்லது இந்த மெகா சர்ச் என்பது வேதாகமத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கா இல்லையா? தேவன் விரும்புகிறாரா இல்லையா? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்பதற்குள்ள நாம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அதற்கு நேராகத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் நகர்ந்து போறோம். ஒரு நாள் முடியுதுன்னா நம்ம அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை நோக்கி நகர்ந்து விட்டோம் என்பதுதான் அர்த்தம். அப்ப அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில இந்த மெகா சர்ச் என்பதை அவன் எப்படி பயன்படுத்த போறான்? இந்தியாவில இன்னைக்கு பல இடங்களிலே, பல நகரங்களிலே இந்த மெகா சர்ச் என்ற கான்செப்டை உருவாக்கி விட்டாங்க. இந்த மெகா சர்ச்சின் கான்செப்ட் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய பலன் என்ன, அழிவு என்ன, கிறிஸ்தவத்துல வரக்கூடிய மாற்றம் என்ன என்பதை நாம் 2வது காணொளியில 2வது பாகமா பார்க்கவிருக்கிறோம். இந்த முதல் பாகத்துல இந்த மெகா சர்ச்சின் கான்செப்ட், நம்ம ஊர்ல இருக்கிற ஊழியக்காரர்கள் வெளிநாட்டை பார்த்து இந்த ஊர்லயும் துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர்கள் எந்த நாடுகளை எல்லாம் பார்த்தாங்களோ அந்த நாட்டிலெல்லாம் சர்வ நாசம் அடைந்திருக்கு என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த காணொளியை 2வது பாகத்திற்குள்ளாக நான் இன்னும் அதிகமான ஆழமான வேதத்திலிருந்து வார்த்தைகளையும் நடக்கக்கூடியவைகளையும் காட்ட விரும்புறேன். இந்த 2வது பாகத்துக்காக காத்திருங்க. இந்த முதல் பாகத்தை குறித்து உங்களுடைய மனதில் தோன்றின காரியங்களை எங்களுக்கு கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க மறக்காதிருங்க. இந்த ஒன் காட் யூடியூப் சேனல், ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா, உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமானதை தான் கொண்டு வருகிறோம், காணொலியாக பதிவிடுகிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு வஞ்சிக்கிற காரியங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள உதவி செய்யத்தான் இந்த காணொலி. இதை போதகர்களும் பார்க்கலாம், விசுவாசிகளும் பார்க்கலாம், அவ்விசுவாசிகளும் பார்க்கலாம். நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த காணொலியின் 2வது பாகத்துல பேசப்படுகிற அந்த ரகசியத்திற்காக காத்திருங்க. அது உங்களை இன்னும் ஆச்சரியத்திற்குள்ள கொண்டு சேர்க்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா உடனடியாக உங்க குடும்பங்களுக்கு எச்சரிக்கை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை, உங்களுடைய சபை ஆத்துமாக்களுக்கு எச்சரிக்கை, உடனடியாக பகிர்ந்து கொள்ளுங்க. ஒன் காடை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாங்கள் பதிவிடுகிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.